ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் திருச்சிற்றம்பலம். அண்ட சர்வபெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்ன்ற திருமந்தி இன்றைய தினம் என்கிற தலைப்பிலே அமைந்த மந்திரங்களை முதல் திருமூல தேவநாயனார் அருளி செய்கின்றார். வாழ்வில அருள் தலைப்படுகிறது. அதை பற்றிய சரியான மனிதனுக்கு வேண்டும் என்கிற காரணத்தினாலே அருளை அடிப்படையாக கொண்டாக போதிக்கிறார். அறத்தை போதிக்கின்ற வழியிலேதான் நிலையாமையை பல்வேறு நிலைகளிலே அவர் எடுத்து சொன்னார். நிலையாமையை உணர்கின்றவனுக்குத்தான் அறம் எளிதில் கைகூடும். ஒருவன் அறத்தின்பால் ஈடுபாடு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நிலையாமை உணர்வு தலைப்பட்டால்தான் அற உணர்வு தலை தூக்கும். இந்த நிலையாமை உணர்வை தூண்டுவதன் மூலமாகத்தான் அறத்தை நிலைநிறுத்த முடியும் என்பது திருமூலனுடைய அடிப்படை கொள்கை. அதனாலதான் முதல்ல நிலையாமையை பற்றி நிரம்ப சொல்லுகிறார். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை என்கிற நிலையாமையை பற்றி எல்லாம் பேசி இந்த நிலையாமைக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடிய ஆசை பற்றி பேசி இவைகளெல்லாம் சிவனுடைய திருவடியை இந்த உயிரானது தன்னுடைய வாழ்விலே மரத்திற்கு ஏதுவாக அமைகின்றன என்கிற காரணத்தினாலே அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே போதிக்கிறார். அப்படி போதித்து வருகின்ற வேளையிலே சிவனுடைய திருவடியை இந்த உயிரானது வாழ்விலே மரத்திற்கு மற்றொரு காரணமும் மிக பெரிதாக அமைகிறது. அதுதான் அவனுடைய வாழ்விலே அமைந்து போகிற வறுமை. வறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மிக எளிதாக அவனை அறத்தினின்று மாறுபட்டு செல்வதற்கும் சிவனுடைய திருவடியை மறத்தற்கும் பெரிதும் துணை செய்கிறது இந்த வறுமை. அதனால இந்த வறுமையை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற நோக்கில் நாம் அந்த வறுமையை நோக்கணும். வறுமை என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது வறுமைங்கிறதே ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சார்பு நிலை பொருள். சார்பு நிலை பொருள்னா ஆங்கிலத்தில் சொல்லணும், இட்ஸ் a ரிலேட்டிவ் டேர்ம். எனக்கு எது வறுமையோ அது மற்றவருக்கு வறுமையாக இருக்காது, அவருக்கு எது வறுமையோ அது எனக்கு வறுமையாக இருக்காது. வறுமை என்று சொல்லுகிற பொழுது ஒன்றை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப வறுமை என்று சொல்லுகிற பொழுது நிரம்ப செல்வம் படைத்தவர் ஒருவர் இருக்கலாம், ஆனால் அவரால் உணவு உண்ண முடியவில்லை என்றால் அவரும் வறுமையில் தான் இருக்கிறார்னு அர்த்தம். அதுக்கு என்ன 500 நோட்டா டிராப் பண்ணி மடிச்சா உள்ள தள்ள முடியும்? முடியாத. அதுக்கு உணவு தான் தேவை. உணவை உட்கொள்ள முடியாதவன் வறுமையில் இருக்கிறான்னு அர்த்தம். வாங்கிறதுக்கு காசு இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, தின்னா வயிற்றுல செரிமானம் ஆகாதுங்கிறது பிரச்சனை இல்லை, சாப்பிட முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. ஏன் இப்படி நிகழ்கிறது என்று நாம சிந்தித்து பார்க்கணும். நாம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? செல்வம் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்று எண்ணுகிறோம். இது ஒரு அடிப்படை நிலை. எல்லாம் என்ன பணம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும் சார்,
அதுதான் ஒன்லி சொல்யூஷன். காசு இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய்விடும் என்று நாம பொதுவா போட்டு வச்சிருக்கிற ஒரு கணக்கு. காசு இருந்தா எல்லாம் செய்ய போறீங்க, என்ன அது இருக்கா சொல்லுங்க சார். அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு போது சொன்னார், எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அவர் சொன்னார், நல்ல நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைங்க, கோயில் இருக்கு, அழகா இருக்கு கோயில், நல்ல மண்டபம்லாம் இருக்கு, நல்ல நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைங்கிறார். ஒருத்தர் சொல்றார், பணம் இருக்கா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நான் நடத்தி காட்டுறேன். உன்கிட்ட துட்டு இருக்கா, வாங்க முடியுமா சொல்லு அப்படிங்கிறார். அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, பணம் இருந்தா நிகழ்ச்சியை நடத்திடலான்ட்டு. நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஆள் கூட தேவையில்லை, பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறார். ஒரு சொற்பொழிவாளர் கூட தேவையில்லை, செல்வம் இருந்தா போதும் இல்லையா என்று எண்ணுகிறார். சிறந்த ஒரு சொற்பொழிவிற்கு கூட பணம் இருந்தா யார் வேணா வந்துருவாங்களே என்று எண்ணுகிறார். செல்வம் ஒரு தீர்வா என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சுத்தான் பார்க்கணும். சரி, இப்ப திருமூலருடைய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அதுல ஒரு 2 பாட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நல்குரவு தலைப்புல அவர் சொல்றார், இந்த வறுமையின் காரணமாகத்தான் பாதி பேரு சிவனை மறந்து போயிடுறான், வழிபட மாட்டேங்கிறான், சிவனுடைய திருவடியை சிந்திக்க மாட்டேங்கிறான், அது ஒரு பெரிய காரணமா அமைஞ்சு போயிருக்கு அப்படின்னுட்டு இந்த பாட்டை எழுதுறார். பொய் குழி தூர்ப்பான் புலரும் புலரித்தென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். காலையில எழுந்திருச்ச உடனே அவனுக்கு என்னவா, ஐயோ விடிஞ்சிருச்சே, இந்த வயிற்றுக்கு எதையாவது ரொப்பணுமே, நான் எங்க போவேன்னு தான் நினைப்பானாம். கையில காசு இல்லையே, பணம் இல்லையே, வயிறு பசிக்குதே, இந்த வயத்தை அடைக்கணுமே, இதுக்கு என்ன வழி? இந்த வயிற்றுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு? பொய் குழி. குழி பொய்க்குழி. என்னது பொய்க்குழி? நெஜக்குழி தானே அது. அது என்ன பொய்க்குழி அப்படின்னா, நெஜக்குழியா இருந்தா எதையாவது போட்டு அடைச்சா அது அடைப்பட்டு போகணும். ஆனா இது ஒரு நாளைக்கு 3 தடவை அடைச்சாலும் அடைச்ச மாதிரி இருக்கே தவிர அடைச்ச மாதிரி இல்லை. அப்புறமா இல்லைங்களா, காலையில காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஒரு 4 இட்லி ஒரு டம்ளர் சிரப்பு போட்டு அதை ஒரு மாதிரி அடைக்கலான்னு அடைச்சா அடைச்ச மாதிரி தோணுது, திரும்ப மத்தியானம் காலி ஆயிடுது. இந்த குழியை எப்படி சொல்றது? இது உண்மையான குழியா? இல்ல, பொய்க்குழினர். பொய்க்குழி தூர்ப்பான், இந்த பொய் போல தோன்றுகின்ற பொய்யாகிய குழியை தூர்ப்பான். இதை தூர்ப்பதற்கு, தூர்த்தல் என்றால் அடைத்தல், அடைத்தல் அர்த்தம். கிணறு கூட தூந்து போச்சுன்னு சொல்றதுல தூர் வாடுறது, தூர் எடுக்கிறதுன்னு, இந்த அடைச்சிடுறது. பொய்க்குழி தூர்ப்பான், இந்த பொய்யாகிய இந்த வயிற்று குழியை தூர்ப்பதற்கு, ஐயோ புலரி புலர்ந்து விட்டதே, காலை விடிந்து விட்டதே, நாம இதை எதையாவது போட்டு அடைக்கணுமே, என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணுவானா. பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரித்தென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். அதை அடைக்கிறதுக்கு பண்டம் தேட ஆரம்பிச்சிருவான். காலையிலேயே விடிஞ்ச உடனேயே இவனுக்கு என்ன ஞாபகம்னா, இன்னைக்கு பசிக்கு என்ன செய்ய போறோம், இன்னைய சம்பாதியதுக்கு என்ன செய்ய போறோம். இப்ப பொய்க்குழி என்கிற பொழுது நல்ல கவனமா அடுத்த பாட்டில் இதை கொஞ்சம் தெளிவா சொல்லுவார். காலையில எழுந்த உடனேயே இந்த வயிற்றுப்பாட்டை கவனிப்பதற்குத்தான் அவனுக்கு நினைப்பு வருகிறதே தவிர, வெடித்த உடனேயே சிவனை நினைப்பதற்கு அவனுக்கு நேரம் இருப்பதில்லை. அதை வருத்தப்படுற. விழித்த உடனேயே பெருமானே, எம்பெருமானே, இந்த உலகிலே எத்தனை உயிரினங்களை படைத்தாய், எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்திலே உலவுகின்றன. அத்தனையும் படைத்து அரும் கருணை படைத்த பெருமானே, இன்றைய தினம் உன் நினைவாகவே எனக்கு இருக்க வேண்டும்.
நீ என்னுடன் துணையாகவே இருக்க வேண்டும். நீ என்னுடன் துணையாக இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை இங்கே வரப்போகிறது, என்ன இடர் வரப்போகுது, இப்படி என்ற நினைப்பு வரணும். ஆனா விழித்தவுடனே என்ன நினைப்பு வருகிறது என்று சொன்னால் வருந்தி சொல்லுகிறார், விழித்தவுடனேயே இத குழியை எப்படி அடைக்கிறதுன்றது அந்த குழி ஞாபகம் தானே வருகிறது என்றார். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரித்தன்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். இந்த அரும்பண்டம் இந்த சாப்பாடு அது அரும்பண்டம் அந்த குழியை. ஏன்னா அந்த குழியை வேற எதையும் போட்டு அடைக்க முடியாது, உணவை போட்டுத்தான் அடைக்க முடியுமே தவிர வேற ஏதோ இப்போதைக்கு ஏதாவது போட்டு ஏதாவது ஒரு 4-5 கல் 2 டம்ளர் மண்ணை போட்டா பண்ண முடியும். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு கேட்டான் ஒரு புலவன். அது மாதிரி பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல. இல்லையே, இது உணவு கேக்குது, அதனால சொன்னார் அரும்பண்டம், அரிதான பண்டம். அரும்பண்டம் தேடுவீர். அதை தேட ஆரம்பிக்கிறவர்களே சில பேரு வறுமை இல்லைன்னாலும் தேடுவான். இன்னைக்கு எந்த ஹோட்டலுக்கு போலாம், இன்னைக்கு வியாழக்கிழமையா, உடுப்பி லீவு, நம்ம வேற ஹோட்டலுக்கு தான் போகணும். விழித்த உடனேயே மெனு ஞாபகம் வருகிறவர்களும் உண்டு. அவர்கள் எப்பொழுதுமே உணவு வகைகளையே நினைந்து காலத்தை போக்குகிறவர்கள். அவர்களை பத்தி சொல்லல சுவாமி. இங்க சாமி சொல்றவர் வறுமையில வாடுகிறவர்கள். அவர்கள் எப்படியாவது ஊதியம் சம்பாதிக்கணும், ஊதியத்தை கொண்டு உணவு பெற்றாக வேண்டும், உணவு பெற்று இந்த வயிற்றுக்குழியை அடைக்கணுமே என்று அதையே எண்ணுவார். அப்படி எண்ணுகிறவர்கள் இந்த பசிக்காக போய் தேடுகிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் சுவாமி. இந்த வறுமை உடையவர்கள் பசிக்காக உணவு குழியை நிரப்புவதற்காக உணவு தேடுகிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அரும்பண்டம் தேடுவீர். தேடுகின்றவர்களே எக்குழி தூர்த்தோன்னு, எந்த குழியை வேணா தூர்த்துக்கோ, நீ எந்த குழியை வேணாலும் தூர்த்துக்கோ, ஒன்னே ஒன்னு செய்ய மறந்துடாத. என்ன? இறைவனை ஏத்துமின். எப்பா, நீ இந்த வயிற்றுக்குழியை அடைப்பதற்காக நீ வாழ்க்கையிலே எத்தனையோ முயற்சிகளை செய்கிறாய், செய்து கொள், பரவாயில்லை. ஆனா உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ இந்த வயிற்றுக்காக நீ பாடுபடுகிற பொழுது, முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது சிவனை மறந்து விடாதே. எனக்கு இதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதே. நான் என் வயிற்றுக்காக அலையிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு, எனக்கு உணவுக்கு அலையிறதுக்கே நேரம் சரியா இருக்கு, எனக்கு ஊதியத்தை சம்பாதிப்பதுக்கே நேரம் சரியா இருக்கு என்று சொல்லாமல், நீ இதுக்கெல்லாம் முயற்சி எடு, வேணான்னு சொல்லல. ஆனாலும் கூட மறவாமல் இறைவனை ஏத்துமின். ஏன் ஏத்தணும் அப்படின்னு கேக்குறியா? அப்படி ஏத்தாததுனாலதான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற தெரியுமான்னார். நீ முன்ன ஏத்திருந்தேன்னா, வழிபட்டு இருந்தேன்னா இப்படி வறுமையில இப்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். இப்ப கஷ்டப்படுறது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க. முன்னை இந்த சிவனடியை நீ சிந்திக்காததனுடைய நிலைதான் இன்று இப்பண்டத்திற்கு அலைகின்ற நிலை உனக்கு வந்தது. இனியும் வாராதிருக்க இப்பண்டத்தை அலைகிற பொழுது அவனை மறந்திராமல், பண்டத்திற்காக அலைகிற பொழுது அவனை நினைந்து கொண்டிரு அப்படின்னார். வறுமையிலும் சிவனை நினைதல் வேண்டும். இத வலியுறுத்துகிறார். அந்த சிவபெருமானை நீ வறுமையிலும் தொடர்ந்து நினைந்தால் என்ன ஆகும்னார், அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. இந்த குழியை நீ எவ்வளவோ முயற்சி செய்து தூர்த்து பார்த்திய, தூர்ந்துதா? இது தூரல. அப்ப இந்த குழியை தூர்ந்தால் உனக்கு தொல்லை இல்லாம போகும், பசி இல்லைன்னா வம்பு இல்லை. ஆனாலும் கூட இந்த குழியில நீ உணவு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. உணவை போட்டுக்கொண்டே இருப்பதினால தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற நீ இந்த வயிற்றுக்குழியை தூர்ந்து போகாதா? இதற்கு உணவு தேடக்கூடிய முயற்சி எனக்கு இல்லாமல் போகாதா? நான் இதுக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிறேனே என்று நீ வருந்துகிறாய் அல்லவா? அதுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் கேளு. நீ சிவனை தொடர்ந்து சிந்திப்பாயே ஆனால் உன்னுடைய வினைகள் அற்றுப்போகும்,
வினைகள் அற்றால்தான் வயிற்றுக்குழி தூரும் அப்படின்னார். அப்ப இது பசிக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னார், அது வினையினாலே வருகிற பசி. வினை உள்ள வரை இந்த உடற்பசி இருந்துகிட்டே இருக்கும், உடலும் இருக்கும், உடல் பசியும் இருக்கும். வினைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அவன் ஒருவன் தான் வினைகளை நீக்கக்கூடிய வல்லமை உடையவன். அவன் ஒருவன் தான் வினை வயப்படாதவன். அவன் ஒருவனுக்குத்தான் வினை கிடையாது. அப்படிப்பட்ட சிவனை நீ நினைந்தால், வழிபட்டால் உன்னுடைய வினைகள் அற்று போகும், இந்த பசிக்குழியும் தூர்ந்து போகும். வறுமையினாலே இறைவனை மறத்தல் என்பது இயலாது. நான் சாமி கும்பிடாம இருக்கிறேன், சிவனை நினைக்காம இருக்கிறேன், காரணம் என்னுடைய வறுமை என்று சொல்லுவதை ஒப்புக்கொள்ள முடியாது. வறுமையிலே நின்றவர்கள் எத்தனையோ பேர் வறுமையிலும் செம்மை உடையவர்களாக சிவனை தொடர்ந்து சிந்தித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிபத்த நாயனார்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். மீன் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். தினந்தோறும் கடலிலே சென்று மீன்களை பிடிக்கின்றவர் தான் அவர். அப்படி பிடிக்கிற பொழுது முதல்ல பிடிக்கிற மீனை சிவனுக்குன்னு விட்டுருவார், சிவார்ப்பணம்னு விட்டுருவார். ஃபர்ஸ்ட் கேட்ச் சிவார்ப்பணம் அப்படின்னு விட்டுருவார். நாம இதை பார்க்கிற பொழுது இது என்ன ஒரு பெரிய ஐசியமா, கடல்ல போகும்போது வலையை வீசுகிற போது முதல்ல ஆப்படுறது சிவார்ப்பணம் விட்டுறார். அப்புறமா தொடர்ந்து கிடைக்கிறத பிடித்துக்கொண்டு அதை வியாபாரம் செய்து அவரும் அவருடைய உறவினர்களும் எல்லோரும் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இது பார்த்தா என்ன நமக்கு ஒரு பெரிய தொண்டு மாதிரி தெரியல, பார்த்தா தெரியல. அப்படி அது என்னது, கடல்ல கிடைக்குது மீன், முதல்ல ஒரு வலையை வீசுறார், கிடைக்குது, அதை திரும்ப விட்டுறாரு, சிவார்ப்பணம்னு விட்டுறார். அப்படித்தானே நாம நினைக்கிறோம். நாம எப்பவும் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க செய்கிற தொண்டை பார்த்து இது என்ன ஒரு பெரிய சமாச்சாரமா, இதை நான் கூட தான் செய்வேன் அப்படின்னு நாம நினைப்பது உலக இயற்கை. இப்படி எப்படி எப்ப நினைக்கிறோமோ இந்த மாதிரி அந்த நினைக்கின்ற நினைப்பை இறைவன் தூய்மைப்படுத்துவதற்கு தான் அந்த அடியாருடைய வாழ்வில சிவன் குறுக்கிடுவான். மற்றவர்கள் எல்லாம் எண்ணினார்கள், கூட வர அதிபத்தரோட வருகிற மற்றவர்களுக்கெல்லாம் இவருடைய சிவபக்தி தெரியல, என்னவோ பிடிக்கிறார் ஓடுறாரு, தெரியல, அது ஒரு பக்திங்கிறார், ரைட்டு. மற்றவர்கள் கூட எண்ணினார்கள் இது ஒரு பெரிய பக்தியான்னு. அப்ப சிவன் எண்ணுகிறா இது எப்படிப்பட்ட பக்தின்னு மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறான். அவன் நினைச்சுதான் அதை காட்டுறான். யாரையும் சோதனை பண்ண மாட்டான். நமக்கு தெரியும், உங்களுக்கு சைவ சமயத்தில் சோதனைங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. இறைவன் யாரையும் சோதனை பண்ண மாட்டான். சோதனை பண்ணித்தான் தெரியணுமா நம்ம லட்சணம் என்ன? அவன் என்ன வெளியிலேயா இருக்கிறான், உள்ளேயே தானே இருக்கிறான். உள்ளே இருக்கிறவனுக்கு இது எவ்வளவு தூரம் பழுத்து இருக்குது, எவ்வளவு தூரம் காயா இருக்கு, எவ்வளவு தூரம் பிஞ்சா இருக்குது, என்ன சமாச்சாரமும் உள்ளே இருக்குது. அது உள்ளேயே இருக்கிறான், அவன் உள்ளேயே தெரியும் அது எவ்வளவு தூரம் அந்த அகம் அது பக்குவம் அடைந்து இருக்குன்னு தெரியும். வெளியில தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள தெரியும். அவனுக்கு போய் சொல்லணுமா என்ன? சன்னதியில் 1000 பேர் நின்றுட்டு இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய் சாமி அந்த தூரக்கமா சிவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறார் ஒருத்தர், அவர் ரொம்ப மேல பக்தி உடையவர் அப்படின்னு சொல்லணுமா அவருக்கு? அப்பதான் அவருக்கு தெரியுமா? சாமி இப்ப 100 ரூபா டிக்கெட் போட்டு வாங்கிட்டு வர்றாரு ஒருத்தர், அவர் தான் உங்களுக்காக நிறைய திருப்பணிச்சிருக்கா, உங்க மேல உயிர் சாமி அவருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணுமா? தேவையில்லை. யாருடைய பக்தியையும் சிவபெருமான்கிட்ட யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 8 குணங்கள் சிவபெருமானுடைய குணங்கள், 8 குணங்கள் எண் குணங்கள் வேற யாருக்கும் கிடையாது. பதி ஒருவனுக்குத்தான் உண்டு. பதின யாருன்னா இது 8 குணங்கள் உடையவன் தான் பதி. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையினார் திருவள்ளுவர். 8 குணங்கள். அந்த 8 குணத்துல ஒரு குணம் முற்றும் உணர்தல்னு ஒரு குணம். முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தல் என்று சொல்லுகிற பொழுது ஒன்னொன்னா அறிவதல்ல, எல்லாவற்றையும் ஒரு சேர அறிவது. அப்படி முற்றும் அறிகின்ற அவருக்கு ஒவ்வொருவருடைய பக்தியும் தெரியும். அதனால என்ன பண்ண, இந்த அதிபத்தருடைய பக்தி தெரியணுமே, அதுக்காக என்ன பண்ணார், மீன் ஒரு வாரத்துக்கு அவருக்கு கிடைக்காது அப்படி பண்ணிவிட்டார். வலைய வீசினா ஒன்றும் வராது, அதுல வெறுங்கை தான், வெறுங்கையாவே திரும்பி வருவார் சாமி. இது இன்னைக்கு சிவனிட்ட கட்டளை. எல்லாரும் பசியும் பட்டினியுமா வாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அன்னன்னைக்கு இவர்
அவருக்கு என்ன கேட்ச் கிடைக்குதோ அதை வச்சு தான் அவருடைய ஜீவனமே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா அவர் போச்சு. சரி, இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலையே, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பேங்க்ல இருந்து சேவிங்ஸ்ல இருந்து டிரா பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் காலத்தை ஓட்டணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. அன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் போச்சு, எல்லாரும் வாட ஆரம்பித்தார்கள், அத்தனை பேரும் வாடினார்கள். அதிபத்த நாயனார் கூட உடல் அளவுல வாடினார், உணவு சரியா இல்லை. ஆனாலும் உள்ளத்தளவுல சிவன் மேல இருந்த பக்தியில எந்த வாட்டமும் இல்லை. போறாரு. 7வது நாள் எல்லாரும் போறாங்க. கூட வந்தவங்க எல்லாம் இன்னைக்காவது ஏதாவது கிடைக்கணுமே அப்படின்னு ஏதோ வேண்டிட்டு போனாங்க. சுவாமி போனார், அப்படி வலைய வீசினார். வீசுனா இந்த உலகத்திலேயே யாரும் பார்த்திராத அதிசயமான மீன் ஒண்ணு கிடைச்சது. பார்த்தா நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டது, வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டதுமான அதிசய மீன். அதை பார்த்த உடனே தொலைஞ்சது. நான்கு அத்தனை பேரும் இனிமே நம்ம மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வலையெல்லாம் அறுத்து போட்டுருட்டான். ஏன்? இதுவே பல கோடி ரூபாய் போகும், பல கோடி ரூபாய் போகும். ஆளுக்கு 1 கோடின்னு பிரிச்சா கூட எல்லாத்துக்கும் வரும், 1 கோடி வரும். 1 கோடி வந்தா நம்ம வேலைக்கு போகணுமா என்ன? பணம் வந்தவனே முதல்ல என்ன நினைப்போம்? நம்ம உழைப்பை கட் பண்ணணும்னு தான் நினைப்போம். எல்லாரும் நினைக்கிறார்கள் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரையா, நீ சாமி கும்பிட்டதனுடைய பலன் இன்னைக்கு தான் கிடைச்சது. நான் எல்லாம் கூட இருக்கிறேன், நீங்க சாமி கும்பிட்டதனுடைய பலன் இன்னைக்கு தான் கிடைச்சது. பாருங்க எவ்வளவு அற்புதமான மீன் கிடைச்சிருக்கு. ஆஹா ஆஹா, நாங்க சாமி சொன்னார், நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நம்மளுது இல்லையே அப்படின்னார். என்னது நம்மளுது இல்ல? நீங்க தானே வலை பசி பிடிச்சீங்க, அதனால பேரு தான் எழுதியிருக்கா யாருதுன்னு. இல்ல இல்ல, இது நம்மளுது இல்ல. என்ன எது முதல்ல பிடிக்கிறோமோ அது சிவனுக்கு உரியதாச்சே, இது சிவனுக்கு சேர வேண்டியது, நம்மளுது இல்லப்பா, நீங்க நபருங்க பாட்டு சிவார்ப்பணம்னு உள்ள விட்டார். 7 நாள் உணவு உண்ணாமல் இருக்கிற வறுமையில இருக்கிற ஒருவர். அப்ப என்ன ஆச்சு? அதனால என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கும் நாகப்பட்டினத்துல மீனவர் குடும்பத்துல யார் ஒருவர் தவறினாலும் அவர் வாசல்ல, அந்த திருக்கோயில் வாசலுக்கு வந்தா உள்ள இருக்கிற சிவாச்சாரியார் வெளியில வந்து அதிபத்த நாயனாருடைய திருப்பெயராலே அவருக்கு மரியாதை செய்து விட்டு போகிறார். இது இன்னைக்கு நடக்குது. உள்ள இருக்கிற குருக்கள் வெளில வந்துருவார். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த அந்த பரம்பரையில இறந்து யார் தவறி போனாலும் சரி உடனே கோயில் வாசலுக்கு கொண்டு வந்துருவாங்க. எல்லாரையும் அதிபத்தராக கருதுறாங்க. ஒரு அதிபத்தர் வறுமையிலே நின்றாலும் கூட சிவனை மறவாத செம்மை இருக்கிறதே, அதை கடைபிடிக்க வேணாமா? வறுமையை காரணம் கொண்டு நீ சிவனை வழிபடலன்னு சொல்றது பெருந்தவறு இல்லையான்னு கேட்கிறார். மறைமுகமா சொல்லுகிறார், நீ அப்படி சிவனை வழிபட ஆரம்பிச்சா அந்த வறுமை இல்லாம போயிடும் தெரியுமா உனக்கு? இந்த வறுமையே இல்லாம போயிடும். இந்த வறுமை வந்ததுக்கான காரணம் என்னன்னு நீ சிந்திச்சு பாத்தியா? நீ பல்வேறு பிறவிகளிலே சிவனை மறந்ததினுடைய காரணத்தினாலதான் இந்த வறுமை இப்ப வந்து சேர்ந்திருக்கு. அதை விட்டுட்டு இப்போ நீ சிவனை மறந்து இது ஒரு காரணம் சொன்னீங்கன்னா எப்படி சரிப்படும்? நான் எங்க சார் கோயிலுக்கு போறது? நேரமே இல்லை சார். சிவனுடைய திருவடியை சிந்திக்கிறது என்று சொல்ல இருக்க, அது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை பத்தி சொல்லுகிற போது சேக்கிழார் சொல்ல, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். சிவனுடைய திருவடியை சிந்திக்கின்ற ஒரு பேர் இருக்கு பாருங்க. சிவனுடைய சிந்திக்கிறதே ஞானம்னு பேரு. ஞானம்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய திருவடியை சிந்திக்கிறதுக்கு பேர் ஞானம். நம்மளாம் ஞானம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லை. ஒரு புத்தகத்துல அந்த பக்கத்துல ஆரம்பிச்சு இந்த பக்கம் வரைக்கும் பார்க்காம ஒப்பிக்கிறதுக்கு பேரு ஞானம் இல்லை. எந்த பாட்டை எத்திய கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் அந்த பாட்டை அங்க அப்படியே அடிபரலாது ஒப்பிப்பது ஞானம் அல்ல.
எந்த பாடலுக்கு எங்க எப்ப விளக்கம் கேட்டாலும் அந்த பாடலுக்கு அங்க விளக்கம் அப்பவே அப்படியே அளிப்பது ஞானம் அல்ல. ஞானம் வேற. என்னன்னாரு ஞானம் சிவனடியே சிந்திக்கிறது. அது கூடுமானால் உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்தல் என்பது இருக்கு பாருங்க. இன்னும் சொல்ல போனா திருவடினா என்ன சார்னு கேட்டா இன்னும் அதுக்கு இன்னும் தெளிவா போனா சிவனை தொடர்ந்து சிந்தித்தலுக்கு சிவனடியை சிந்தித்தல்னு பேர். அடி சேர்தல், சிவன் அடி சேர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனுக்கு எங்க சார் கால் இருக்கு, அந்த காலை எப்படி பிடிக்கிறது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம திருமூலர் யோக நெறி சொன்ன மாதிரி வேற யாருமே சொல்ல. அத்தாரிட்டி, யோகத்துக்கு அத்தாரிட்டி. திருமூலரை கலவாமல் திருமூலரை கொள்ளாமல் செய்யப்படுகிற யோகம் உண்மையான யோகம் அல்ல. நிறைய யோகங்கள் இருக்கு. ஹட்ட யோகம் இருக்குது, நிறைய யோகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய, சிவயோகம் என்று சொல்லக்கூடிய, திருமூலர் சொல்லக்கூடிய யோகம் சரியை கிரியையிலிருந்து துவங்கி போகிற அந்த யோகம் சிவனை அடைய வேண்டும் என்கிற ஆவலும் சிவனுடைய நினைவை தொடர்ந்து பெற வேண்டும் என்கிற அவாவும் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய அந்த யோகத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. முதல்ல நமக்கு சிவன் மேலே வரக்கூடிய அன்பும் அவாவும் இச்சையும் தான் நம்மளை மேல கொண்டு போகும். எனவே இதுதான் ஞானம்னு பேர். சரியிலே ஒரு ஞானம் வரும், கிரியையிலே ஒரு ஞானம் வரும், யோகத்துல ஒரு ஞானம் வரும், கடைசியில ஞானத்தில் ஞானம். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 சொல்லுகிறோம். அத 16 சொல்லுகிற வழக்கம் உண்டு. இந்த சரியையிலே பெறுகின்ற ஞானம், கிரியையிலே பெறுகின்ற ஞானம், யோகத்திலே பெறுகின்ற ஞானம், கடைசியிலே ஞானத்தில் ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலை, பக்குவ நிலை. வறுமை என்று சொல்லக்கூடிய நல்குறவு என்று சொல்லக்கூடிய இந்த பயமுறுத்தல் இருக்கு பாருங்க, இதுக்கு அஞ்சாமல் செம்மையிலே நின்று சிவன் என்னுடன் இருக்கிற பொழுது எதற்கும் அஞ்சேன் என்று அந்த சிவனையே சிந்திக்கின்ற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த குழி இருக்க, இந்த குழி தூர்த்து போகும். வள்ளல் பெருமான் சொன்னார். பசியை பத்தி அவர் சொல்லுகிற பொழுதே ஒரு செய்தி ஒன்று சொன்னார். அதை நாம அது சிந்திக்க வேண்டியது. பசின்னா என்ன தெரியுமா? இறைவன் தன்னுடைய இருப்பை நினைவுபடுத்துகின்ற சிக்னல். அது இறைவன் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சிக்னல். அது அந்த பசி என்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வு தோன்றுகிற பொழுதெல்லாம் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அந்த பசியை தணிப்பதற்கு உணவை தவிர வேறு எதையும் வேண்டாது. ரொம்ப பசியா வருகிற ஒருவனுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல இருக்கிறவருக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் உயர்ந்தவனாக தெரிவானே தவிர உபதேசம் தருகிறேன் என்று சொல்லுகிறவன் உயர்ந்தவனாக தெரிய மாட்டான். இல்லீங்களா? ரொம்ப பசியா வந்திருக்கான், உட்காருப்பா உனக்கு உணவு தரேன் அப்படின்னா அவன் முன்னால போவானா? உட்காருப்பா உனக்கு உபதேசம் தரேன் அப்படின்னு சொன்னா அவன் முன்னால போவானா? ஏன் அப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், உபதேசம் என்பது எப்பொழுது நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் ஒருவன் பசியோடு இருக்கிற பொழுது பசியை நீக்கிய பிறகே அவனுக்கு உபதேசம் செய்தல் வேண்டும். அதுக்கு முன்னால நீ உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வருகிறவன் பசியோடு இருக்கிறானா பார்த்து அவனுக்கு உணவு கொடு. பசியே இல்லாம இருக்கிறான் ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தோம்னா பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. அவனே வேண்டாமா. அவனை ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னா என்ன ஆகும்?
இப்போ ரெண்டு நல்ல முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா 4-5 கல்யாண பத்திரிகை வந்துடும். எல்லாமே வேண்டிய கல்யாணமாக இருக்கும், போக வேண்டி இருக்கும். எல்லாம் நாம் ஒரு பிளான் பண்ணி முதல்ல இந்த கல்யாணம், அடுத்து அந்த கல்யாணம், அடுத்து அந்த கல்யாணம், அப்படி ஷெட்யூல் போட்டு போனோம்னா முதல் கல்யாணத்துக்கு போகும்போது டிஃபனை சாப்பிட்ருவோம் கம்பல் பண்ணி. 2வது கல்யாணம் போனோடனே ஐயா டிஃபன் சாப்பிடுங்க. இல்லைங்க நான் கொஞ்சம் அங்கே நம்ம கல்யாணத்தை சாப்பிட மாட்டீங்க, நாங்கள்லாம் சாதாரணவங்க, எங்கள் வீட்டிலாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னா உடனே சரி இல்லைங்க அதுக்கு என்னென்ன நீங்கள் கொஞ்சமாவது கையை நினச்சிட்டு போங்க. சரின்னு வந்து உட்காந்து கொஞ்சமாவது கையை நினைக்கிறதுக்கு எதையாவது போட்டு அவன் அதை சாப்பிடும்போதே போட்டவனையும் திட்டுவான், போட்டவனையும் திட்டுவான், போட்டதுக்கு காரணமானவனையும் திட்டுவான். வைத்த கெடுகிறானே படுபாவி நல்லா இருப்பானான்னு சோத்தையும் போட்டு சாபத்தையும் வாங்குவோம் நம்ம அவனை சாப்பிட சொல்லி. இல்லையா கேட்கிறானா இவன் சொன்னான் அப்படின்னுட்டே தின்னு பாதியை தின்னு இலையை சுற்றி போடுவான். அப்ப நல்ல கவனமா கேட்கணும். பசி உள்ளவனுக்குத்தான் உணவு பயன்படும், அது போல அறிவு பசி உள்ளவனுக்குத்தான் உபதேசம் பயன்படும். அறிவு பசி இல்லாதவனுக்கு கூப்பிட்டு உபதேசம் பண்ணா அது என்ன பிரயோஜனப்படும்? இவன் ஏன் உயிரை வாங்குறான், என்ன கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இந்த நேரம் பார்த்து இழுத்து வச்சு இதை கேளு அதை கேளுன்னுட்டு. இல்லையா யாருக்கு அறிவு பசி ஞான பசி யாருக்கு தோன்றுகிறதோ அவருக்கு அல்லவா அதை தீர்ப்பதற்கு உபதேசம் நிகழ்த்த வேண்டும். சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இந்த உடல் என்ற ஒன்று இருக்கிறதே, உடலில் உனக்கு வினையினால் வந்தது, வினை பயனாலே வந்ததுதான் இந்த உடல். உடல் இருக்கிற வரை பசி இருக்கும். இந்த குடியை தூர்க்க வேண்டும் என்று எண்ணினால் வினைகள் தீர்ந்தால் தான் தீரும். வினைகள் தீர்ப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால் சிவனுடைய திருவடியை சிந்திக்கின்ற ஞானம் ஒன்றினால் தான் வினைகள் தீரும். எனவே நீ தினந்தோறும் பாம்பன் சாமிகள் சொன்ன மாதிரி இறை தேடுவதோடு இறையும் தேடு. சுவாமி அதைத்தான் சொன்னாங்க. சாப்பாடு தேடுகிற பொழுது சிவனையும் தேடு, இதை தேடு, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே தேடுனார். அதனாலதான் தெளிவா அடுத்த பாட்டிலேயே அவர் சொல்லுகிறார், நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார், தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய, தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய, கடந்ததோர் உயிர் கழிவதன் முன்னே உடந்தோர் காலத்து மெய் விளக்கேற்றி அவ்வழி நிற்க அக்குழி தூர்க்கலும் ஆமே. ரொம்ப அற்புதமா சொன்னார். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய. அவர் சுவாமி சொல்லுகிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளணும். உன்னை சுத்தி இருக்கிற சுற்றங்கள்லாம் என்ன நினைச்ச, உன்னுடைய வினைகளை விட தீயவையானவை. வினையினும் தீயனர். தொடர்ந்தெழு சுற்றம், உன்னை சுத்தி இருக்கிற சுற்றம். நீ காலையில் எழுந்திரிச்சேன்னா அதுங்களுடைய பசியெல்லாம் தீக்கிறதுக்கு நீ உழைத்தாகணும், பொருள் தேடி ஆகணும். நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அவர்கள்லாம் உறவினர்கள்னு, அவங்களாம் சொந்த நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, எல்லாத்திட்டையும் கடன் வாங்கியிருக்கிற, எல்லாத்துக்கும் கடன் பட்டிருக்க, தீர்த்துக்கிட்டு இருக்கிற. தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய, வினையினும் தீயனர், வினைகளை காட்டிலும் தீமை உடையவைனர். கடந்ததோர் உயிர், இந்த உயிரானது பல நாட்களை கடந்து வந்து விட்டது, பல வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இது தன்னுடைய வாழ்நாளை முடிப்பதற்கு முன்பாக என்ன செய்து கொள்ள வேண்டும்னார். ரொம்ப பேர் தன்னுடைய வினைகளை செய்வதற்கு யாரை காரணம் காட்டுகிறான்னா சுற்றத்தை தான் காரணம் காட்டுகிறான். ஏன் இந்த தப்பு பண்ற, ஏன் அந்த தப்பு பண்ற அப்படின்னு. நான் என்ன பண்றது, நான் புள்ள குட்டிக்காரன் சார், நான் எனக்கு குடும்பம் இருக்கேன், நான் என்ன பண்றது, மனைவி மக்கள் இருக்காங்களே என்ன பண்றது, என் குடும்பம் ரொம்ப பெருசு என்று சொல்லி சுற்றத்தை காரணம் காட்டி குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள்.
நீ செய்கின்ற வினைகளுக்கு முழுவதுமாக சுற்றத்தை காரணம் காட்டி வினைகளை பெருக்குவதினாலே வினை பயன் உன்னைத்தான் சாருமே தவிர வேற யாரையும் போய் சாராது. நம்முடைய சமயத்தில், சைவ சமயத்தில் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறது, நம்முடைய வினை பயன் நான் டிரான்ஸ்பரபிள். அதுல ஒரே ஒரு சப் கிளாஸ் கொடுத்திருக்கிறாரு, ஒரே ஒரு கிளாஸ். நம்முடைய நல்வினை பயனை வேணும்னா யாருக்காவது மாத்தணும்னா மாத்தி கொடுக்கலாமா, அது மட்டும் கொஞ்சம் உண்டு. அதான் நான் நல்லது செஞ்சிருக்கேன், கொஞ்சம் புண்ணியம் இருக்குன்னா அதை மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணதெல்லாம் பண்ணலாம். ஆனா என்னுடைய தீவினை பயனை டிரான்ஸ்பர் பண்ணவே முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரே டிரான்ஸ்பர் தான் இல்லையா? எங்க பார்த்தாலும் தினம் ஒரு 500-600 டிரான்ஸ்பர் நடந்துகிட்டே இருக்கு. இவன் அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான், அவன் இவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? இது பண்ணவே முடியவே முடியாது. நம்முடைய சைவ சமயத்தில் மாற்றவே முடியாது. இந்த நல்வினை பயன் மட்டும் நாம விரும்பினால் மாற்றி தரலாம். இந்த புண்ணியத்தை இன்னாருக்கு நான் இந்த நல்ல காரியம், இந்த புண்ணியம் இது உங்களுக்கு சேரலாம், என் மகனுக்கு சேரட்டும் என்று சொல்லி செய்யலாம். ஆனால் அப்பா செஞ்ச தப்பு பிள்ளைக்கு அப்படிங்கிறது சட்டம் இங்க உதவாது இல்லையா? இப்ப இவரு மத்தியானம் சாப்பிட வந்தாரு, ஒரு மாம்பழம் வச்சாச்சு, சாப்பிட்டு பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா இருக்க மாம்பழம். இந்த அம்மாவை பார்த்தாரு, என்ன ஒரு பழம் தான் இருக்கா, இன்னும் 2 பழம் இருக்கு, நீங்க தான் வாங்கி 3 பழம் கொடுத்து விட்டீங்களே அப்படின்னாங்க. ஒரு பழம் நல்லா இருக்குது, இன்னொரு பழம் வேணா வையன் அப்படின்னு. சரி, இன்னொரு பழம் கொண்டு வந்து வச்சாங்க, அதையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்டார். சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் ராத்திரி வரும்போது வேணா உனக்கு வாங்கிட்டு வரேனே அப்படின்னார். இந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க 2 பழம் ஏற்கனவே சாப்பிட்றீங்க, வெயில் காலம், சூடு, அதுவும் என்னவோ போட்டு பழுக்க வைக்கிறாங்களாம், அதை நீங்க இதை வேற தின்னுபிட்டே தான் ஆக போகுதுங்க அப்படின்னு. பார், பையன்னு சொன்னா வச்சிடணும், எனக்கு புத்திமதியெல்லாம் நீ சொல்லாது. நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற லெவல்ல இல்ல, அது வேற. ஒன்னது வையின்னா வச்சிட வேண்டியது தானே, எங்களுக்கு தெரியாதா? நாங்க பேப்பர் படிக்கலையா, டிவி பார்க்கலையா? ஒன்னது வை, கடை கட்டு போன்னு கொண்டு வச்சிருவாங்க. அந்த அம்மா வச்சுட்டு சொல்லுவாங்க, இது வேணும்னா போதுனாலும் சொல்லுங்க, இல்லை பக்கத்து கடையில் வேணாலும் இன்னும் 2 வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. இவன் சாப்பிட்டு முடிப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு அப்படி மெதுவாக அப்படியே நெளிவான். என்னவோ தெரியல, என்னாச்சு என்னவோ தெரியல, அடி வயிறு, மோர் இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பான். வலியில துடிப்பான். மனைவி வருத்தப்படுவேன், நான் அப்பவே சொன்னேன் கேட்கல, சொன்னேன் என்ன பண்றது. சரி, பழம் தின்னுட்டானே, மனைவி வருத்தப்படுற. சரி, ஒண்ணு பண்ணலாமா, என் வலியில பாதி வலியை உனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருட்டுமா, நீ வச்சுக்க. கொடுக்க முடியுமா? முடியாது. யாரு பழம் தின்னானோ அவன் தான் பழத்தை செமிச்சாகணும். அப்படி இருக்கிற பொழுது யார் ஒரு வினையை செய்கிறானோ அந்த வினையின் பயனை அவன் தான் அனுபவிச்சாகணுமே தவிர சௌரியமா அடுத்தவங்களுக்கு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பானா? அப்பா செஞ்ச தப்பு பிள்ளைக்குங்கிற கதை நம்ம சைவ சமயத்தில் ஆகாது, வராது. அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தான் குரு ஞான சம்பந்தர் ரொம்ப அற்புதமா சொன்னார். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரு எவர்க்கு உதவினர் எவரு எவர்க்கு உதவிலர், தவறவர் நினைவது தமை நினைவது தானே. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அவர் அவர் வினை வழி அவரவர் வந்தனர். என் வினை வழி நான் வந்தேன், என் புள்ள வினை வழி அவன் வந்தா, என் மனைவி வினை வழியா அவன் வந்தா, எல்லாரும் அவங்கவுங்க வினை வழிதான் வந்தோம். அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், வாழ்க்கையில் ஏற்படுகிற அனுபவங்கள் அவரவருடைய வினைகளின் வழியாகத்தான் நிகழுமே தவிர நான் நினைச்சு மாற்ற முடியாது. என் மனைவியா இருக்கலாம்,
ஆனாலும் அவளுடைய வினை வழி வருகின்ற அனுபவத்தை என்னால மாற்ற முடியாது, நடக்கவே நடக்காது. என் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அவனுடைய வினை வழி அனுபவத்தை என்னால மாற்ற முடியாது, நிச்சயமா முடியாது. அவரவர்களுக்கு என்ன வினையின் வழியினுடைய அனுபவம் உண்டோ அந்த அனுபவத்தை அவரவர்கள் பெற்றுத்தான் தீர வேண்டும். அப்பாவுக்கும் சுகர் இல்லை, அம்மாவுக்கும் சுகர் இல்லைங்க. பிள்ளைக்கு 12, 11, 13 வயசு தான் ஆகுது, சுகர் வந்துருச்சு, அக்யூட் சுகர். 13 வயசுல தூக்கிட்டு அலையிறாங்க, 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது? டாக்டர் கேட்ட எனக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லையா இருக்கு, என்ன பண்றது? டாக்டர் என்னத்தை சொல்லுவார்? ஒரு பாட்டியம்மா அப்படிதான் டாக்டர் போச்சு, இடது முட்டி ரொம்ப வலிக்குதுங்க டாக்டர், ஏதாவது மருந்து கொடுங்க. கிழவம்மா பார்த்து, பாட்டிம்மா வயசாச்சு இல்ல அதனாலதான், வலது முட்டிக்கு அதே வயசு தானே நிச்சது. பாட்டி கொஸ்டின் தப்பா இருக்கா? கரெக்டா தான் கேக்குது. 2 முட்டிக்கும் ஒரே வயசு தான், இடது முட்டி தாயா வலிக்குது, நீ காரணம் சொல்லுன்னா வயசுங்கிறிய, வயசு இந்த முட்டிக்கு அதே வயசு தானே, இது வலிக்கலையே. அவரவர் வினை வழி அவரவர். நம்முடைய வினை கான்செப்ட் இருக்கு பாருங்க, அது மாதிரி எந்த சமயத்திலும் இல்லை. நம்முடைய இதை பார்த்து வியக்கிறவர்கள் மேலை நாட்டவர்கள். என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, ஃபுல்லா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் 1 வருஷம் சுற்றுப்பயணம் செய்யணும், நீங்க ஆங்கிலத்திலேயே சைவ சித்தாந்தம் முழுக்க சொல்லணும். சைவ சித்தாந்தம் உலக அளவில் பரவாததற்கு காரணம் அது ஆங்கில அளவில் சொல்லாதது தான். நீங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 1 வருஷம் இருந்து சைவ சித்தாந்தம் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, டேட்டு கேட்டிருக்காரு, பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு, இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிற வினைகளினுடைய கான்செப்ட் இருக்கு பாருங்க, இது எந்த சமயத்திலையும் எந்த மதத்திலையும் இல்லைங்க, அவ்வளவு இன்டாக்டா இருக்குது. ஆல் क्वेश्चंस ஆன்சர்டு, ஆல் லூப் ஹோல்ஸ் ஆர் பிளக்டு. ஒரு இடம் கூட அந்த தொய்வு இல்லாம மிகச்சரியாக அந்த வினைக்கொள்கை ஆயப்பட்டிருக்கு. சும்மா வாய்க்கு வந்த வினைக்கொள்கை இல்லைங்க, எல்லா வினைன்னு சொல்லி அப்படி போற இது சோம்பேறித்தனமான வினைக்கொள்கை இல்லை, இது அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. நான் அதனாலதான் சொல்லுகிறேன், வினை இருப்பதனாலே ஒருவன் துன்பம் பெறுகிறான், வினை இருந்தால் துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவது நம்முடைய சமயம் அல்ல, அது சமணம் அப்படி சொல்லுகிறது. வினையினால் வருகின்ற துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்டு என்று நம்முடைய சைவம் சொல்லுகிறது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றேங்கிறார். என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன சொல்ற, எல்லாம் என் வினை, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறாய். இதுக்கு என்ன விடுவி, இதுக்கு என்ன விடை என்று நீ யோசித்திருக்கிறாயா? அது செய்ய வேண்டாமா நீ என்று கேட்கிறார் திருஞான சம்பந்தர். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்ற, கைவினை செய்த எம்பிரான் கடலடி போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். இதுதாங்க சைவம். செய்வினை வந்தம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம், இதை சொன்னவர் திருஞான சம்பந்தர். இது சைவம். வினையின் வழியாக வாழ்க்கை அமைந்திருக்கு உண்மை, அதிலிருந்து விடுபட வழி இல்லையா? இருக்கு. அதைத்தான் நாம் சிந்திக்கணுங்கிறாரு திருஞான. மற்றவர்கள் அதைத்தான் சொல்லுகிறாரு. வெறும் வினை மேல பாரத்தை போட்டு நீ வினையினுடைய பயனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று பாரத்தை போட்டுட்டு போற, வினையின் பயனை அனுபவிக்கும் காலத்து அதனிடமிருந்து விடுபடுவதற்கு வழி உண்டு. இது சைவம் சொல்லுகிறது. வினை வேறு விதி வேறு, வினை வேறு விதி வேறு. விதி ரூல், வினை ஆக்ஷன். பிளாட்பாரத்தில் தான் நடந்து போகணும், இது விதி. நான் நடுவுல தான் நடந்து போவேன், இது வினை. இப்ப புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். விதி வேறு வினை வேறு, ரெண்டையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதை இங்க தெளிவா சொல்லுகிறார். இந்த சுற்றத்தை காரணம் காட்டி நீ வினைகளை ஈட்டிக்கொள்ளாதே. நீ சுற்றத்தை காரணம் காட்டி சுற்றி இருக்கிறவர்களுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாதே. நீ சிவனுடைய திருவடியை பற்றி கொண்டு
இவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆற்றலை எப்படி செய்யணும்னு சொல்லுகிறார் பாருங்க. மெய் விளக்கேற்றி உணர்வெனும் விளக்கு ஏற்றி, உணர்வுங்கிற விளக்கை ஏற்றி, அந்த விளக்கை ஏற்றுதல் என்று சொல்லுவது என்ன? விளக்கை ஏற்றுவது என்ன? உண்மையிலேயே ஒரு விளக்கை ஏற்றுறது அர்த்தமா? இல்ல. இப்ப உள்ளத்துல விளக்கை ஏற்றுகிறோம். இப்ப மாலை ஆன உடனே சுவாமி படத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன விளக்காவது ஏற்றி வைக்கிறோம் மாலை நேரத்தில். அது என்ன பொருள் அது அப்படின்னு கேட்டா, இறைவன் சோதிமயமானவன் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம் சோதிமயமானவன் அப்படின்னு சொன்னா, நாம நினைக்கிறது போல இறைவனை ஒரு ஒளிப்பொருளாக கருதுதல் நமக்கு புற நிலையிலே அதை சிந்திப்பதற்கு உதவுமே தவிர, அகநிலையிலே சோதின்னா நீங்க ஒரு லைட் மாதிரி அதை கற்பனை பண்ணக்கூடாது, அது வெளிச்ச மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப இந்த ஒளி இருக்குன்னா இந்த கண்ணுங்கிற கருவி இருக்கு, இந்த கண்ணுங்கிற கருவி இந்த ஒளியினை துணையாக கொண்டு பொருளை அறிகிறது. ஒளியின் துணை கொண்டு பொருளை இந்த கண் அறிகிறது. அப்ப ஒன்றை அறிந்து கொள்வதற்கு ஒன்று உதவுமானால் அது ஒளியாகிறது. அவ்வளவுதான். ஒளிங்கிறது என்னன்னா ஒன்றை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அப்படி ஆன்ம அறிவிற்கு விளங்குவதற்கு துணையாக நிற்பதினாலே சிவத்தை சிவசோதி என்று சொல்லுவது வழக்கம். அவ்வளவுதான். சிவசோதியை ஏன் சொல்லுகிறோம் சோதினா, அது ஏதோ ஒரு லைட் ஃபார்ம்ல இருக்கும், அங்க ஒரு கண் இருந்து அதை பார்க்கும். நாம இந்த கண்ணுல பார்க்கிறது போல அதிகம் பார்க்கலாம் என்று நாம கற்பனை செய்யக்கூடாது. அந்த மாதிரி இல்ல. ஒளி என்பதனுடைய முழுமையான பொருள் ஒளி என்றால் எது கண்ணுக்கு விளக்கம் செய்கிறதோ அதுக்கு ஒளின்னு பேர். கண்ணுக்கு விளக்கம் செய்யணும். இதை பார்க்கிறேன்னா இது கண்ணுக்கு, இது பார்க்கறதுக்கு இது விளக்கம் செய்கிறது. அதுபோல இந்த ஆன்ம அறிவிற்கு விளக்கம் செய்வதற்கு ஒரு ஒளி இல்லை. இப்ப இதை செய்யறதுக்கு ஒரு ஒளி இருக்கு, அதுபோல ஆன்ம அறிவை விளக்கம் செய்யறதுக்கு ஒரு பொருள் இல்லை. ஆன்ம அறிவுக்கு விளக்கம் இல்லை. ஏன் என்ன ஆன்ம அறிவுக்கு விளக்கம் இல்லைன்னு சொல்றோம்னா, ஆன்மாவுக்கு அறிவு இருந்தும் அறியாமையில் இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, எப்படி இப்ப ஐயா நான் 1950 வருஷம் பிறந்தேங்க, 50க்கு முன்னால எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியலையே. தெரியல. சரி, இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு எங்க போறேன் தெரியலையே. எனக்கு அறிவு இருக்கிறது, அறிவின் மூலமாக இது தெரிய வேண்டுமே, தெரியலையே. சரி, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. எனக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு புது உறவு எல்லாம் வந்து சேர்ந்துருச்சே. போன மாசம் தான் பேரன் வந்தான், எங்க இருந்து வந்தான்னு தெரியல. சொல்ற ஒரு பேச்சுக்கு இல்லீங்களா, எங்க இருந்து வந்தான் அவன்? இருந்த தாத்தா போயிட்டார், புது பேரன் வந்துட்டான். போகுது வருகிறது, எங்க இருந்து வராங்க எங்க இருந்து போறாங்கன்னு தெரியல. ஒரே மாய ஆட்டமா இருக்குது. எதை பத்தி கவலைப்படாம நாம அது அப்படியே எடுத்துட்டு போகுது, விடுங்க நீங்க. அப்ப இந்த அறிவிற்கு இவைகள் எல்லாம் விளங்கவில்லை அல்லவா? என்றைக்கு இந்த அறிவிற்கு சிவமானது விளக்குகிறதோ சிவசோதியாக ஆகிறது. அப்ப அறிவுக்கு விளக்கம் கிடைத்தால், அறிவுக்கு விளக்கம் சிவத்தால் மட்டுமே நிகழும். சிவத்தால் மட்டுமே விளக்கம் நிகழ்வதனாலே, அறிவுக்கு விளக்கம் சிவத்தால் நிகழ்வதனாலே சிவத்தை சோதி என்று சொல்லுவது வழக்கம். அதுதான் சோதின்னு பேரை தவிர, நாம லிட்டரலா சோதின்னு சொன்ன லைட் மாதிரி அதுவும் வெளிச்ச மாதிரி இருக்கும் போல இருக்கு, அந்த வெளிச்சத்தை அது உணர்ந்து கொள்ளும், எனார்மஸ் லைட் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிவம் அது ஒரு பெரிய ஆனந்த பொருள். அது ஒரு ஆனந்த பொருள், அவ்வளவுதானே. அது பெரிய அறிவுடைய பொருள், அவ்வளவுதானே. அது என்றும் நிலைத்த பொருள், அது என்றும் நிலைத்த பொருள். சத்து அவ்வளவுதானே. அது நிறைந்த அறிவுடைய பொருள். சித்து அவ்வளவுதானே. இல்ல, அது என்றும் ஆனந்த பொருள். ஆனந்தம், சத்து, சித்து, ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். லெங்த், பிரெத், டெப்த், அது ஒண்ணுதான் 3 டைமென்ஷன்ல இருக்குது.
ஒன்றும் ஒன்றை விட்டு நீங்காது, நீளம் அகலத்தை விட்டு போகாது, அகலம் ஆழத்தை விட்டு போகாது. இப்படி முப்பரிமாணத்திலே விளங்கக்கூடியது சிவம் என்று சொல்லக்கூடிய பேரானந்தம். பேரானந்தத்தை விட்டு ஞானம் நீங்காது, ஞானத்தை விட்டு சத்துவம் நீங்காது. இப்படி சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்ற அதோடு சேர்வதற்கு நமக்கு சத்தும் சித்து மட்டும் இருந்தால் போதாது, நாமும் அந்த ஆனந்தத்திலே பரிமளிக்க வேண்டும். அதத்தான் அவரு நம்முடைய திருமலரில் சொன்னார். யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. வேர் அறியாமை விளம்புகின்றேனே. எங்க அந்த வேர் எங்க பிடிச்சிருக்குன்னே தெரியல, எங்கோ இருக்கு இந்த வேர். சிவம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த பொருளை, சிவானந்த பொருளை, நித்தியானந்த பொருளை, சதானந்த பொருளை, சர்வானந்த பொருளை நாம் உணர ஆரம்பிக்கிற பொழுது ஞானம் தலைப்பட ஆரம்பிக்கிறது. எனவே அவர் சொல்லுகிறார், இந்த விளக்கை ஏற்றி என்று சொல்லுகிற பொழுது எந்த விளக்கை ஏற்று? உணர் விளக்கு ஏற்றினர். தொடர்ந்த வழி நின்றிட தூர்க்கலும் ஆமே. அதான் நிறைவா செய்கிறார். ஐயா, எப்பொழுது நீ இந்த சிவனை நினைந்து நீ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்பவே வினைகள் விடுபட ஆரம்பிச்சது. ஏன்னு கேட்டா, சிவனை நினையாமல் செய்கிற பொழுது வினைன்னு பேரு, சிவனை நினைந்து செய்கிற பொழுது அதுக்கு வினைன்னு பேர் இல்லை. இப்ப நான் பேசுகிறேன் என்று நான் பேசினால் அது வினை. நான் எங்க பேசுறேன், அவன் பேச வைக்கிறான், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது வினை இல்லை. அப்ப சொல்லுகிறார், இந்த சுற்றங்களுக்காக கூட இருக்கிறவர்களுக்காக நீ செய்வதை எல்லாம் நீ செய்வதாக எண்ணாமல் இவைகளெல்லாம் சிவமே எம் மூலம் செய்கின்றது. ஓஹோ, இந்த ஆன்மாவை வச்சு கொஞ்ச நாள் காப்பாற்றணும், அதுக்கு சிவன் என் மூலமா அதை செஞ்சுக்குது, அவ்வளவுதான். என் டியூட்டி சொல்லியிருக்கார், இதோட பசியெல்லாம் போக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆதரவுல இவர்களே வச்சிருக்க, அதான் என்ன சொல்லியிருக்காரு, நீ இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவி, குழந்தைகள், இவங்களெல்லாம் நாம் எப்படி கருதணும்னா, நம்ம கிட்ட சிவம் ஒப்படைச்சிருக்கிற டியூட்டின்னு நினைக்கணும். இவங்களெல்லாம் பார்த்துக்க பத்திரமா, என்ன தெரியுதா உனக்கு கொடுத்துருக்க இந்த வேலை அப்படின்னு நாம கருதி, அப்பா நீ பார்த்துக்கன்னு சொன்ன, பார்த்துக்கிறதுக்கு நீ துணை செஞ்சாத்தானே நான் பார்த்துக்க முடியும், பார்த்துக்கிறேன் ஆனா நீயும் பார்த்துக்க அப்படின்னு நாம இருந்து செய்கிற பொழுது என்ன ஆகுமா, நமக்கு வினைகள் கூடாது. வினை கூடாதுன்னா இட் வில் நாட் கெட் ஆடட், அது ஆட் ஆகாது. சிவம் ஒன்றைத்தான் நாம அது இன்னொன்னு நான் உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்லணும், நாம பொது நீக்கி சிவனை வழிபடணும். எப்பவுமே சிவனை வழிபடுகிற பொழுது சிவநாமத்தை சொல்லித்தான் வழிபடணும். இறைவா, கடவுளே, பரமனே, பொருளே அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் மகாதேவா, அம்மையப்பா, ரிஷபாரூடா, ஞானமே, அவனுக்குன்னு இருக்கிற அந்த திருநாமங்கள் இருக்கிறதே, அந்த நாமங்களை சொல்லி கற்றவர் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் அருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. நீங்க திருஞான சம்பந்த தேவாரத்தை எடுத்துங்க, அப்பர் தேவாரத்தை எடுத்துங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தை எடுத்துங்க, அடையாளம் சொல்லாம பாடியிருப்பாங்களா? தோடுடைய செவியன் ஓர் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி
காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம்பேவிய பெம்மான் இவன் அன்றே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. எல்லாம் அடையாளம் சொல்லித்தான் பாடுவார்கள். அடையாளம் சொல்லணும், சிவபெருமானுக்கு அடையாளம் சொல்லணும். ஏன் அடையாளம் சொல்லணும்? சொல்லிக்கிற மாதிரி அடையாளம் வச்சுக்கிட்டவர் அவர் தான். மித்தவளும் சொல்லிக்கிற மாதிரியா அடையாளம் இருக்கு? இவனுக்குத்தான் அடையாளம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. மற்றவர்களெல்லாம் எதை இழிவு என்று புறம் தள்ளினார்களோ அதையெல்லாம் எடுத்து தான் சிறப்பாக ஏற்றி கொண்டார் இல்லையா? எல்லாரும் முழு நிலவத்தான் விரும்புவார்கள். இவர் ஒத்த பிறை இருந்தாலே போதும் வாணி அப்படின்னு வச்சுக்கிட்டார். எல்லாரும் எலும்பு கபாலங்களையும் ஒதுக்குவார்கள். சாமி அதை எடுத்து அணிஞ்சுக்கிட்டார். வேண்டாத கொன்றைப்பூ ஊமத்தம்பூ கொண்டா இங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னார். கண்டாலே அஞ்சுகிற பாம்பு இங்க பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். பன்றியோட கொம்பு ஆமை ஓடு கொண்டா எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். வேண்டாதவற்றையெல்லாம் எடுத்து தன் மீது வைத்துக் கொள்ளுகிறார். வேண்டும் வேண்டும் வைத்துக்கிறார். வேண்டாததையெல்லாம் வச்சுக்கிறாரே, நம்மள வேண்டான்னு தள்ளிடுவாரா அவரு? நம்மளையும் அவர் வேண்டும்னு வச்சுக்க மாட்டாரா? மிக இழிந்த பொருள்களையே ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. மித்தவங்கள சிறந்த பொருள்களை வச்சிருப்பாங்க. சாமி இழிந்த பொருள்களிலும் இழிந்த பொருளாய் இருக்கிற என்ன நீதான் வச்சுக்கணும் இல்லையா? இவத்தை யாரும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. எனவே எங்கேயும் உங்களை தள்ளி விட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க, இங்க வந்து சேருங்கிறாராம் சிவபெருமான். யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அச்சப்படாதீங்க, இங்க வாங்க நான் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட என்று அழைத்து ஏற்றுக்கொள்வது போல சிவம் பரங்கருணை பெரும்பொருளாக விளங்குகிறது. அதனால அந்த அடையாளங்களை சொல்லி நாம் அவனை வழிபட வேண்டும். இதுக்கு பொது நீக்கி வழிபடுதல்னு பேரு. அப்பர் சொல்லுகிறார், பொது நீக்கி வழிபட்டு. பொதுவா வழிபடாமல் சிறப்பாக சிவபெருமானை சொல்லி வழிபடுக வேண்டும். அதை சொல்லுகிறார். உங்கள் வறுமை தீர வேண்டுமா? நீங்கள் சுற்றத்தை சொல்லி வறுமையிலே தவறை செய்யாதீர்கள். வறுமையிலும் செம்மையாக சிவனையே நினைந்து அவ்வழி நின்றிடுங்கள். உங்கள் வறுமை நீங்கும், சிவனுடைய அருள் பெருகும். சிவனடியை தொடர்ந்து சிந்தியுங்கள், உங்கள் வினைகளும் நீங்கி போகும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த நல்குரவு என்கிற தலைப்பில் நம்முடைய திருமூல தேவநாயனார். இந்த பகுதி எல்லாமே எப்படி ஒரு நிலத்துல நல்ல பயிர் போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்துறது ரொம்ப முக்கியமோ அதுபோல நம்முடைய மனமாகிய நிலத்தை பண்படுத்துறார். இதுக்கப்புறம் தான் அவர் பயிர் போடுவார், ஞான பயிர் போடுவார். அதுல சிவகதி விளை, சிவ ஞானம் விளை. அதுக்காக இந்த பயிர் போடுறதுக்காக முதல் தந்திரத்துல இத்தனை அந்த அறச்செயல் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கக்கூடிய பெருந்த பல தலைப்புகள் இதுல வரும். கல்வி வரும், அன்புடைமை வரும், எல்லாம் இதுல அறம் செய்வான் திறம் வரும், எல்லாம் இதுல வரும். காரணம் பண்புடையவர்களாக நம்மை பண்படுத்தி இந்த சிறப்பை செய்வது. யார் ஒருவர் சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அந்த வறுமையை நீக்குவான் சிவபெருமான். அதனாலதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரே பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம். சிவனை கும்பிட்டா சாப்பாடு கிடைக்குங்கிறார். நான் சொன்னா பொய்யா இருக்கலாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னா பொய்யா இருக்குமா? இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு ஐயுறவு இல்லையே. திருவண்ணூர் போயிருந்தேன்,
நான் சொல்லிருக்கேன்னா தெரியல உங்களுக்கு. சொன்ன திருவண்ணைநல்லூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்தாட்கொண்ட இடம் இல்லையா, அங்க போயிருந்தேன். ஒரு நண்பர் தான் அழைச்சின்னு போனார். இப்ப அவரும் நானும் போனோம். அவர் போகிற பொழுது அங்க திருவண்ணைநல்லூர் போய் நாங்கள் கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சு, 10:45. அங்க போனா கோயிலெல்லாம் பூட்டியிருக்கு. அந்த காலத்து நான் போனது ஒரு 12-13 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றேன், 13 வருஷம் இருக்கும் முன்னாடி. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து ஒரு காலையில ஒரு பஸ், மத்தியானம் ஒரு பஸ் தானா அங்க அந்த திருவண்ணைநல்லூருக்கு. அந்த வெண்ணைநல்லூர் பஸ்ல வந்து இறங்கணும். 11:30 மணிக்கு இறங்கிட்டோம். இறங்கின உடனே அங்க கோயில் பூட்டி இருந்தது. உடனே பக்கத்திலே குருக்கள் வீடு இருந்தது. அங்க போய் சொன்னா அவங்க வந்துட்டாரு. உடனே வந்து திறந்து காட்டினார். திறந்து அவரு என்ன செய்ய முடியும், அவரால் கூட்டு போனார். நாங்கள் தீபாராதனை காட்டினார். கும்பிட்டோம். கும்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே கோயிலை சுற்றி வாங்க அப்படின்னார். சுற்றி வந்தோம். அம்பாளை சந்தையை காட்டினார். கிருபாபுரீஸ்வரரை அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். வந்தோடனே அவர் கிளம்பி போயிட்டார். ஆனாலும் அந்த கோயிலை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. இந்த திருவண்ணைநல்லூர்ல இந்த திருக்கோயில்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன அற்புதமான அனுபவத்தை பெற்றார். இந்த கோயிலில் நின்று இதனுடைய பெருமை, இதனுடைய அற்புதத்தை எல்லாம் நாம கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? இது சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஒருத்தர் இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க அந்த அந்த உயரமா ஒரு திண்ணை மாதிரி இருந்தது. அந்த திண்ணை மேல யாரோ ஒருத்தர், ஒரு ஒரு இளைஞர், அவர் உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. கீழே குனிஞ்சு ஏதோ மும்முரமா எழுதிட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் அங்க இருக்கிறார் அந்த கோயில் உள்ளுக்குள்ள. உடனே நண்பர்கிட்ட கேட்டேன், அங்க ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு, அவரை கேட்போமா, இந்த கோயிலை பத்தி நமக்கு ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது செய்தி தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தான் ரொம்ப தெரியும், கேட்போமான்னு. அவர் சொன்னார், ஏன் அவரே ஏதோ ரொம்ப மும்முரமா ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கார், அவரை போய் நீ ஏன் தொந்தரவு பண்றேன்னார். இல்லை எதுக்கும் கேட்போம். அவர் வேற கையில் கட்டிட்டு இருக்கிறார். அவர் எப்படி என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ, அவரை போய் கேட்குறேங்கிறீ, இல்லை கேட்போம் வாயா அப்படின்னு. சரி போய் அவர்கிட்ட போய், என்னங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே அவர் நிமிந்து பார்த்தாரு. இப்படி எழுதுறதை விட்டுட்டு பார்த்தோன்னே நான் கேட்டேன், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், திருவண்ணைநல்லூர் திருக்கோயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்ட இடமாயிற்ற, அதனால இதை கொஞ்சம் பார்க்கணும்னு கொஞ்சம் விருப்பம், உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி, நீங்க இந்த உள்ளூர்காரரா அப்படின்னு. உடனே அந்த பையன் எழுந்துச்சு நின்று அப்படி பார்த்தான். நீங்க சிவகுமார் தானே அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பக்கத்தில் இருந்தவர், ஆஹா லேஸ்பட்ட ஆள் இல்லையா அந்த ஆளு, எங்கேயோ ஒரு ஆள் பேர் சொல்லி, ஆமாப்பா என்ன தெரியுமா உனக்கு, என்னங்க ஐயா நீங்க தானே காரணீஸ்வரர் கோயில்ல சொற்பொழிவு செய்வீங்களே, நீங்க அடிக்கடி. நான் வந்திருக்கேன் ஐயா, நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்ப நேரம் கிடைக்கலன்னா கோயிலுக்கு வருவேன். அப்ப சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்க சொற்பொழிவு கேட்டிருக்கீங்க ஐயா, இங்க வாங்க ஐயா உங்களுக்கு நான் எல்லாம் காட்டுறேன்னு கிளம்பினாரு. அவரு கூட்டிட்டு போனார், எல்லாத்தையும் காட்டினார். இங்க பாருங்க ஐயா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எங்க நின்று அந்த ரிஷபாரூடரா காட்சி அளிச்சார் அப்படிங்கிறது இங்க பாருங்க, மேல சுதை இருக்குன்னு. அது சரியா தெரியல, இருங்க வரேன்ட்டு எங்கேயோ போனார். பெரிய குதிரையை கொண்டு வந்தார். இந்த குதிரை என்ன தெரியுமில்ல, அந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸ் குதிரைம்பாங்க, அது மேலே ஏறி, அது பார்த்தா உயரமா இருக்கும், அது மேலே ஏறி நின்று காட்டினார். அப்புறம் மேலே ஏற்றிட்டார். ஏற்றி சும்மா பிரமாதமா சுத்தி காட்டினார். அப்புறம் இவர் தாங்க பொல்லா பிள்ளையார், இவர்கிட்ட தான் நம்ம மெய்கண்ட தேவனாயினார் அருள் பெற்று திவிஞான போதம் எழுதினார் அப்படின்னு அதை காட்டினார். மெய்கண்டார் கோயில் இங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு, வாங்க அங்க அழைச்சிட்டு போறேன்னார். என் நண்பர் அதுக்குள்ளே என்னை கிள்ளிக்கிட்டே இருந்தார். மணி 1:45 பஸ், அதை விட்டா திரும்ப 4:30 தான் பஸ். இங்கே கிளப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாப்பிட முடியாது, காலையிலேயே சரியா சாப்பிடல அப்படின்னு நான் சொன்னேன். இரியா ஆர்வமாக காட்டிட்டு இருக்கிறாரு, ஆர்வமாக காட்டுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு அவஸ்தப்பட்டோம். அப்படி காட்டிட்டு இருக்கிறவர்கிட்ட அவஸ்தப்படுறிய அப்படின்னு. அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் மெய்கண்டார் கோயிலுக்கு அழைச்சின்னு போனார். அங்கே அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அது கதவு சாத்தியாச்சு. அப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கிறார் சொற்பொழிவாளர் அப்படின்னு. அவர் ஒன்று செஞ்சார், நம்ம முருகராக நீங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, என்ன அது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. அவரு அந்த ஆதீனத்தினுடைய தொடர்புடையவர் அங்கே இருந்தார். ஐயா சன்னதி சாத்திருக்கே எப்படி தரிசனம் பண்றது, இவர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறார், இவருக்கு மெய்கண்டாருடைய அந்த திருக்கோயில் வளமா வாங்க. அவரு சொன்ன, நான் ஒன்று செய்கிறேன், இந்த கதவை நான் திறக்கக்கூடாது, சாத்தினது தான் திறக்கக்கூடாது. ஆனால் ஒன்று செய்கிறேன், நீங்கள் ஒரு ஐயா சொற்பொழிவாளருங்கிறீங்க, நீங்கள் அடிச்சுருக்கீங்க, நீ ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறப்பா, அதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன், கதவை நான் இப்போ திறப்பேன், நான் தரேன் பார்க்க மாட்டேன், நான் குனிஞ்சுக்குவேன்,
கதவை ஒரு நிமிஷம் அப்படி திறந்துட்டு திரும்ப முடியும் தரிசனம் பண்ணிக்கங்க. நான் சொன்ன இறைவனுடைய திருவுருள் இருந்தால் மெய்கண்டா தரிசனம் கிடைக்கட்டும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். மெய்கண்டா தரிசனம் கிடைச்சது. இதுக்குள்ளேயே மணி 2:30 ஆயிடுச்சு. அந்த ஒரு பஸ்ஸும் போயிடுச்சு. 2:15 மணி பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறமா பசிக்குது, என்னையாது விட்டமையா, இனிமேல் 4:30 மணி பஸ்ஸை பிடிச்சி எப்போ போய் சேர்றது அப்படின்னாரு. ஏன் ஒரு நாள் சாப்பாடு விட்டா தான் என்ன வந்தது, என்ன ஏன் இப்படி கலந்து அல்லாடுற, பேசாம இரு அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த நண்பர்கிட்ட ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் இவ்வளோ அழகாக சுற்றி காட்டினீங்க, இந்த ஊரை இப்படி பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நுட்ப குறிப்புகள்லாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கே போகிறீங்கன்னாரு அவர். இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள்? பஸ் ஸ்டாண்ட் போகிறோங்க ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ பஸ்ஸு கிடையாதே, அதான் தெரியுங்க, 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு தெரியுங்க அப்படின்னாரு. அப்புறம் இப்போ போய் என்ன பண்ண போகிறீங்க? வாங்க, நம்ம வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சாப்பாடு ஏற்பாடா? உங்களை பார்த்த பாருங்க, உங்களை பார்த்துட்டு வரும்போதே ஒரு பையனை கூப்பிட்டாரு தெரியுங்களா? ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஆமாம், ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டாரு, ஏதோ சொன்னார். சமைக்க காட்டினே, எதுக்கு? உங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அற்புதமா சாப்பாடு இருக்கு வாங்கன்னு. நான் திரும்பி பார்த்து சொன்னேன், சாப்பாடு நீ சிவன் பாத்தியா, நமக்கு சாப்பாடு அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. நம்ம 2 பேருக்கே சாப்பாடு இப்படி ஏற்பாடு பண்றாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு போன இடம்லாம் இவர் சாப்பாடு கொடுத்திருப்பாருங்கிறது இதை விட நிதர்சனமான உண்மை எங்க இருந்து சொல்ல முடியும்? ஒன்னும் இல்லாத நமக்கே இவ்வளவு ஆர்வமா இருக்க, இவன் எங்க போவான் சாப்பாடுக்குன்னுட்டு நமக்கு சாப்பாடு ரெடி பண்றாரு அவர். பரம கருணாமூர்த்தி நமக்கே பண்ணுகிற பொழுது, அதனாலதான் அவர் பாடினார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சாப்பாடு சாப்பிட்டவராச்சே. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடரு கடலுமாம் அம்மையே. இது மட்டும் தானா? அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. மாயலை மட்டும்தான் தருமா மாமரம்? விசேஷத்துக்காக மாமரம் வச்சிடறோம். மாவிலையை மட்டும்தான் தருமா? இவன் மாவிலைக்காகத்தாயா நம்மளை வச்சான், வெறும் இலை மட்டும் கொடுப்போம் அப்படின்னா கொடுக்கும் மரம் இல்ல. அது காயும் கொடுக்கும், கனியும் கொடுக்கும், மாம்பழமும் கொடுக்கும். அதுபோல உலக நலன் மட்டுமே வேண்டி சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தாலும் கூட ஒரு மாமரங்கட்ட கேடு இலை தரதோடு பழமும் தருதே, சிவபெருமான் மட்டும் இகப்பொருளை மட்டும் தருவதோடு நில்லாமல் பரப்பொருளையும் தருவானாம் சிவபெருமான் என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் கிடர்கடலுமாம். அது மட்டுமா? அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. ஒன்னே ஒண்ணுதான் வேணும், அவர் மேல உண்மையா அன்பு செலுத்து. வேற எந்த குவாலிபிகேஷனுமே தேவையில்லை. நம்ம கிட்ட 1000 குறை இருந்துட்டு போதுங்க, யார்கிட்ட தான் குறை இல்லை? இந்த குறையெல்லாம் நீங்கத்தான சிவனை கும்பிடணும்னா நடக்கிற காரியமே இல்லை. குறையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க, அன்பு செலுத்துவோம் முதல்ல அவர் மேல. அப்பா அதெல்லாம் இருக்கிறது, நான் சிவனை நம்புறேன், சிவனை முழுமையா நம்புறேன், அவன் ஒருவன் தான் நம்முடைய விடிவு என்று நம்புகிறேன், அவனை நான் வழிபடுறேன், அவன் மேல எனக்கு அன்பு இருக்கு, இப்படி துவங்கினாலே போதும். இதைத்தான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன என்று சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க மன்னிக்கணும். இன்றைய தினம் ஒரு சிறு அறிவிப்பு. நாளைய தினம் மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை, அருள்மிகு சக்தி விநாயகர் கோயில், KK நகர், PT ராஜன் சாலை, இந்த அழைப்பு உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பெறும். நாளை மாலை அடியன் இந்த முருகன் புகழ்பாடும் சபையினுடைய ஆண்டு விழா, அதில் நீரு தரும் பேரு என்கிற தலைப்பில் மதுரை ரஞ்சனாஸ் ஆடியோஸ் ஒரு CD வெளியிடுகிறார்கள். அதில் திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகத்திற்கு அடியன் விளக்க உரை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய தர்மபுரம் ஞானப்பிரகாசம் பாடியிருக்கிறாங்க. அந்த CD வெளியீட்டு விழா நாளைக்கு அடியனும் சொற்பொழிவு செய்கின்றேன். எல்லா அன்பர்களும் வந்திருந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற நம்முடைய உழுவல் அன்பர் சரவணன் அவர்களுக்கும் எங்கள் மாணிக்கவாசன் ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக வருகை புரிந்திருக்கிறாங்க பெரியவங்க. நம்ம பொழிலரசெல்லாம் வந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய சொற்பொழிவாளர், இருப்பார், வளர்ந்து வருகிற சொற்பொழிவாளர், சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்ற. திருமந்திரம் கேட்கிறீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு இறைவனுடைய திருவருள் பாலிக்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு தான் பொருள். ஏன்னா திருமந்திரம் கேட்கறது நாம நினைத்தா கூட போய் கேட்ட முடியாது. அந்த திருமந்திரம் கேட்பதற்கும் வாழ்க்கையில ஒரு பக்குவம், ஒரு அமைப்பு வரணும். அதை சிவம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து இந்த ஞான வேள்வியிலே பங்கு பெற்று சிவனுடைய திருவருளும் திருமூலருடைய குருவருளும் பெற்று உய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். 5 முறை நமசிவாய மந்திரம் சொல்லுவேன். அன்பர்கள் உடன் சொல்ல வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம்
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் நிறைந்து அனைவருக்கும் விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.